குட்டி அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தம்பி ராமையா அவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசவே வேணாம். எப்பயும் போல் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டாக அசத்திட்டாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப அழகாக இருந்தது. முக்கியமாக ஒரு த்ரில்லிங் ட்ராவல்குள்ளே கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக ஐடியாவாக இருந்தது. அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசார்ட்குள்ளேயும் நடக்கும், அது த்ரில்லிங்காக இருக்கும், கிரிப்பிங்காக இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போன ட்ராவலும் ரொம்ப சரியாகவே இருந்தது. ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு த்ரில்லர் ஜானரில் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகக்கூடிய ஒரு கதையாகவும் அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் எதிர்ப்பா உண்மை எதிர்ப்பா பொய் அப்படின்ற மாதிரி ஓவராலாக நமக்கு நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டன்னிங் ஃபேக்டர் ஒன்று ஏற்படும். அப்படி ஒரு ஸ்டன்னிங் ஃபேக்டர் இந்த படத்தில் இருக்கும். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை சிஎம்மாக இந்த படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எக்ஸைட் ஆவாங்கன்றதில் டவுட்டே இல்லை. ஒரு பேனர்லேயே மிரட்டி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டே போதும் இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.